அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ அவனுக்கு ஒரு பாடம் கிடைக்குது இல்லையா? ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அப்புறம் லவ் பண்ணும்போது அம்மா எதிர்த்தோடனே அதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை நியாயமா? அப்போ அம்மா எதிர்த்தா இப்போ அந்த பொண்ணு கதி என்ன வருது? அப்போ உண்மையான காதல்னா அம்மாட்ட ஃபைட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணையை கட்டிகிட்டு இருக்கணும். நீ என்ன பண்ண, பிடிக்காத வேற ஒரு பொண்ணை கட்டிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கை அழிச்சிட்டு இந்த பொண்ணு வாழ்க்கை அழிச்சா அது தப்பு தானே? இப்போ யார் நஷ்டம் அடைஞ்சது? நீ தான் நஷ்டம் அடைஞ்ச. நல்லா போர் அடிக்காமல் போதையா, சுவாரஸ்யமாக போகுது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப ஒன்றும் இல்லை, இதாக இல்லை. இந்த ஜென்டில்மேன் படம் பார்த்துட்டு வரேன். ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்குது. ஸோ அந்த அஃபேரை பற்றி ஸ்டோரி அது பேஸ் தான் அது. சரி, ஸ்டோரி இல்லாமல் சொல்லணுன்னா, படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த ஹீரோனோட எமோஷன்ஸ் ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒய்ஃப் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷனில் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கிறது அந்த ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்ணுறதை காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஆஃப் உங்களை லாஸ்ட்லியா அந்த கீப் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எமோஷன்ஸு, அந்த எமோஷன்ஸ்லாம் நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. படத்தை நீங்கள் ஒரு நார்மல் கமர்ஷியல் என்டர்டெய்னராக பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு ஃபுல்லான ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த படம் பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற படம் நான் சொல்கிறேன். இந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக காமிச்சிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பின்னி படம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃபும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் அதான் ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரி பார்க்கும்போது நீங்கள் உங்கள் படம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குது. ஃபெமினிசம் பற்றி பேசுனது கொஞ்சம் தாட் ப்ராசஸ் ரொம்ப பழசாக இருக்குங்க. ஏன்னா இந்த படத்தோட மெயின் மைனஸே அந்த தாட் ப்ராசஸ் தான். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப காமனாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வருது, வைக்கிறது, அதெல்லாமே ரொம்ப காமனாக இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லாமே லீகலாக கூட இன்றைக்கி இருக்குது. நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு ஒரு டிவோர்ஸ் தான் வாங்க முடியும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வேறு ஒரு பனிஷ்மெண்ட்லாம் நீங்கள் இன்றைக்கி லீகலாகவே கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ங்கிறது பழசாக இருக்குது. மற்றபடி இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீப்பாக, ஒரு சின்ன விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக காமிச்சிருக்காங்க. அது சீன் பை சீனை அந்த ஒய்ஃபுக்கு அந்த கோவம் ஏறுறது, சந்தேகம் வர்றது எல்லாமே ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, படம் ஸ்லோவான படம், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேவான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபெமினிசம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவோம். ஃபெமினிசம் பேசுகிறாங்க அப்படின்னா பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாமா, அப்படி இருக்க பெண்கள் எல்லாருமே நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே. ஸோ இது அந்த மாதிரி ஃபெமினிசம் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேவான ஃபெமினிசம். ஒரு ஆண்கள் எந்த அளவுக்கு பெண்களை டம்ப் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லுவாள், உங்கள் அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறதே நீ தான்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி, உங்கள் வீட்டுக்காருக்கு காஃபி போட தெரியுங்கிறது எய்த்த வீட்டுக்காரன் பொண்டாட்டி வந்தால் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஆண்கள் எந்த அளவுக்கு பெண்களை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. எனக்கு ஆமாம், ஆக்சுவலி எப்படின்னா பெண்களை யூஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, அது எந்த அளவுக்கு ஆண்கள் நம்ப வைக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தையும் காமிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று என்ன அப்படின்னா, ஹீரோனோட ஆக்டிங் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. ஏன் அப்படின்னா எமோஷ்னலாக இருக்கட்டும், கோவமாக இருக்கட்டும், யதார்த்தமான நடிப்பாக இருக்கட்டும், அது அழகாக ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே அந்த ஒரு ஃபீல் வேறு எங்கேயுமே எனக்கு இது பண்ண முடியல. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் சூப்பராக இருந்தது. அதை தாண்டி செகண்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒய்ஃப் ஆஃப் சைடில் இருந்து மட்டும் இல்லாமல் அந்த அஃபேர் வச்சுருக்க பொண்ணு சைடு ஃபைண்ட் ஆப்லேயும் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எதனால அந்த அளவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதையும் காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், ஆக்சுவலி எனக்கு அதாவது ஆண்கள் சைடில் இருக்கக்கூடிய தப்பை எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் எனக்கு அதில் எனக்குமே வருத்தம் இருந்தது. ஏன் அப்படின்னா எல்லா ஆண்களுமே தப்பானவங்க கிடையாது. எல்லா ஆண்களுமே பெண்களை வெறும் காம முகத்தோடு பார்ப்பாங்களான்னு கேட்டால் அது எனக்குமே அதில் நான் உடன்பாடு கிடையாது. கண்டிப்பாக இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். ஸோ அது கொஞ்சம் ஏதாவது காமிச்சிருக்கலாம். பட் கொஞ்சம் அங்கங்கேயாவது எல்லா ஆண்களும் நல்லவங்கிற ஃபெமிலிசியமாக கொடுத்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா நிறைய ஆண்கள் நல்லவங்களும் இருக்காங்க. அதில் எனக்கு ஒரு விஷயம் ஒரு போலீஸ்காரர் ரொம்ப நம்பி ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா,
ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட தப்பாக லிவிங் டுகெதர்லையோ இல்லை ஒரு டேட்டிங்லையோ இருந்துட்டாலே அந்த பொண்ணை வந்து பார்க்குறது வந்து ஆண்களாக இருக்கட்டும் மற்ற பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த பொண்ணை ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்குறாங்களே. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு போலீஸ்காரரே போய் அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்ன பத்தினியா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஒரு டைலாக் சொல்லும், நான் பத்தினியாக இருக்கேன் இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி எவன் கூப்பிட்டாலும் போகணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீனுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது தாண்டி பார்த்திங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக உமன்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டான படமாக இருக்கும். ஏன்னா ஃபெமினிசம்னு சொன்னாலே அது தப்புங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஃபெமினிசமும் இருக்குங்கிறத காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்குலாம் அப்படியே குத்தி அதெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நீட்டாக போகுது. ஒரு ஃபேமிலியோட இது ஸ்லோவான கண்டென்ட்டு தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான வேவாக இருந்தது. ரொம்ப கரெக்டாகவே சொல்லியிருந்தார். நிறையா வேவ் லென்த்தில் இருந்தது. ஒரு சில இடங்களில் எனக்கு லேக் ஃபீல் ஆச்சு. இந்த லேக் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ, ஏன்னா ஒரு சில இடங்களை பார்க்கும்போது இது என்னடா வெப் சீரிஸ் மாதிரியே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபு சுமாராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்லை. மியூசிக்கு டோட்டல் வேஸ்ட். அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இன்னும் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஆமாம் ரொம்ப சுலோவாக இருக்குது. லாஜிக் ரொம்ப இடிக்குது. மியூசிக்கு டோட்டல் வேஸ்ட். அந்த ஹீரோயினுடைய ஆக்டிங் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரில் வந்து ஃபினிஷிங் தான் லாஸ்ட்டில் எண்டு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்து இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எப்பயுமே வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு தவறு நடந்துச்சுன்னா ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஹஸ்பண்டுங்களுக்கு தவறு நடந்துச்சுன்னா வந்து இது வரைக்கும் வந்து பெண்கள் தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக வந்து எல்லா தவறுகளுக்கும் காரணம் வந்து ஒரு ஆண் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலாக ஒரு படமாக இல்லாமல் ஆக்சுவலாக வந்து நிகழ்ச்சியாக எப்படி ஒரு நிகழ்ச்சியாக நடந்துட்டு நிகழ்ச்சி மாதிரி கண்டு காட்டுற போது ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஹஸ்பண்டும் வந்து தப்பு பண்ணக்கூடாது அந்த மனைவிக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. மொத்தத்தில் நல்ல படம், நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல கதை. நான் ஒரு நடிகர் பத்மநாபன், ஒத்த ஒட்ட முத்திகளை கூட நடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த படம் வந்து ரொம்ப அருமையான, என்னோட நண்பர் தான் கேமராமேன் காத்தவராயன், ரொம்ப அருமையாக படம் எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஆண்கள் வந்து இன்றைக்கி சமூகத்தில் அவங்க செய்கிற தவறுகள் ஒரு பெண்களுக்கு எவ்வளோ வலிக்குதுன்றது வந்து இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வலிக்கும் ஒரு ஆண் செய்கிற தவறுன்றது ரொம்ப அருமையாக படத்தை காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகுது. நேற்றுமே வந்து ப்ரிவ்யூக்கு அப்புறம் நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் சொன்னாங்க. ப்ரெஸ் முடிச்சதுக்கப்புறமும் ப்ரெஸ்ஸில் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உமன்ஸ் பேஸ் பண்ண எவ்ரிடே லைஃப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணுற ஒரு விஷயந்தான். சிலர் வந்து அதை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணி அவங்க கொண்டு போவாங்க. சிலர் வேறு மாதிரி ரியாக்ஷன்ஸ் தானே அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. லிஜோ மூல் அவங்களுடைய கேரக்டர் வந்து முன்னாடி காதல் என்பது பொது உடைமை படத்துலையுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துலையுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஃபுல் ஸ்டோரியும் வந்து கடத்திட்டு போகிறாங்க. பட் ஒரு விமனாக வந்து அவங்க விமனோட ஃபீல் வந்து நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. சீரியஸாக ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். படம் உண்மையாக லேடிஸ் சப்ஜெக்ட் படம், அருமையான படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த லஜாமுல் ஜோஸ்ன்றது நம்ம ஜேபிஎம் படத்தில் நடித்தாங்களே, அவங்க தான் மெயின் லீடாக பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டில் 2 பேரும் பக்காவாக பண்ணிட்டாங்க, எந்த ஒரு லாகும் இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். அதுக்கு அதான் ஓப்பனாக சொல்கிறாங்களே, இந்த என்ன தான் பொண்டாட்டி கிளி மாதிரி இருந்தாலும் அது நம்ம ஆண்களோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இதுக்கு போகும். அந்த மாதிரி அது குறைங்க சொல்ல வரும்ல, அது நம்ம புத்தி அப்படி வந்துடுது. அது அந்த மாதிரி படம். ஆனால் கண்டிப்பாக லேடிஸ் பார்க்க வேண்டிய படம். ஆனால் இது இந்த பார்த்துட்டு இந்த ஆண்கள் வந்து இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா தான் பொண்டாட்டியே பார்த்துட்டு நல்ல மாதிரியாக போயிட்டு இருக்கணும். அதுதான் படமே. நல்ல படம், அருமையான படம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஆனால் இந்த ஜோசுவா டேரக்டர் போல் அவர் எப்படி இந்த கதை சூஸ் பண்ணா தெரியல. பல நாள் யோசிச்சு பக்காவாக எடுத்துன்னு போயிருக்கார் படத்தை. படம் ஸ்லோவாக போகணும், டைம் போகிறதே தெரியல, அந்தளவு சொல்லுன்னு போகுது. ஆனால் படம் இன்னும் வெளியில் வரல அந்த படத்துலேருந்து. நாங்கள் அந்தளவு ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கிறது. கிளைமேக்ஸ் சரியான கிளைமேக்ஸ். ஆண்கள் இப்படி தான், அவங்க புத்தி மாற்ற முடியாத கோசம் பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஏன்னா இப்போ அஃபேர் வந்து ரொம்ப காமனாக ஆயிடுச்சுல. அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து அஃபேராக இருக்குது. அண்ட் லாஸ்ட்லியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ வந்து அதாவது ஃபெமினிசம் பற்றியும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து இது ஒரு காமனான ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. சொல்லியிருக்காங்க, ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஷோர் கண்டிப்பாக.
குழந்தைங்க உட்காந்து பார்க்க முடியாது, பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, போரில் அடிக்கல எந்த இடத்துலையும். ட்விஸ்ட் எதிர்பார்த்து ட்விஸ்ட் இல்லை, பட் ஆனால் என்கேஜிங்காக இருக்குது. ஜென்டில்மேன் வந்துட்டு எப்படி இருக்குது எனக்கு என்ன தோணுது, இது வந்துட்டு எப்படின்னா ஆர்டிஸ்டிக் மூவி கமர்ஷியல் மூவி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். ரொம்ப கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது, ஆர்டிஸ்டிக்கு கொஞ்சம் கிட்டக்க இருக்கும். சூப்பராக இருக்குது. என்ன ஒன்லைனாக சொல்லணும் அப்படின்னா, மென் வந்துட்டு ஆனஸ்ட்டாக இல்லாததுனால விமன் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், அதை வச்சு ஒரு ஃபெமினிசம் இருக்குது. மென் பண்ணுற தப்புனால பேச வேண்டிய ஃபெமினிசம் அது அந்த அளவுக்கு இல்லை. எப்படின்னா, அதாவது திணிக்கணும், நம்ம கருத்தை சொல்லணும் அப்படிலாம் இல்லை. அவர் ஒரு வேலை பார்ப்பார், அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க, கரெக்டாக தான் இருக்கும். ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அதை பற்றின தான். சொல்யூஷன் வந்துட்டு கடைசியில் ஸ்டேட்மெண்ட்டாக வரும். நீங்கள் பாருங்கள், அது ஸ்டேட்மெண்ட்டு மட்டும்தான் கடைசியில். ஸ்டோரி வந்துட்டு ஒரு ரியல் இன்சிடெண்ட்டோட கலந்தது, அதை வச்சு தான். கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபி இல்லாமல் இல்லை லேக் இல்லை. நான் அதுதான் சொன்னேன், கமர்ஷியலாக ஸ்க்ரீன் அப்படியே டெவலப் பண்ணிட்டே வரணும் அப்படி இல்லை, மின் பிட்வீனில் இருக்குது. நீங்கள் பொறுமையாக பார்ப்பீங்க அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். குழந்தைங்களும் பார்க்கலாம். எதுவும் ப்ராப்ளமேட்டிக் சீன்லாம் எதுவும் கிடையாது. நல்லா இருந்தது ப்ரோ, டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டு. ஸோ லிஜமும் சரி லாஸ்ட்லியாகவும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் எனக்கு பிடிச்சிருக்கு. கோவிந்த் வசந்தோட மியூசிக் நல்லாயிருக்கு, டேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோ, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய இஷ்யூஸ் அதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க. நல்ல இல்லை அதுலேயும் ஒரு தனித்துவம் இருக்குது. அது ஃபெமினிசம் பேசணும்னு பேசலை, அவங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ் அதெல்லாம் பேசியிருக்காங்க. தேவையான அளவுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை. தேங்க்யூ. நான் ஜென்டில் உமனோட ஜென்டிலாக இருக்கணும்னு நினைக்கவே இல்லை, உண்மையிலே ஜென்டிலாகவே இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாருன்னு தான் ஒரு நண்பர் சொன்னதோடு தான் நான் வந்ததே. எப்போ டிக்கெட் விலை ஏறிச்சோ தேட்டரில், நான் வடிகட்டி தான் பார்க்க ஆரம்பித்தேன். இது ஃப்ரீயாக கிடைக்குது, கண்டிப்பாக இது 3ஆம் தரம் 4ஆம் தரம் படமாக தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, ஏதோ ஒரு அமைச்சர்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே அபாரமாக இருக்குது, நல்லா இருக்குது கதை. ஒரு ராஜேஷ்குமார் நாவல், ஒரு த்ரில்லர் படம் பார்த்த திருப்தி இருக்குது. அதாவது ஆண்களுக்கு இருக்க பிரச்சனை பேசலைன்னு சொல்ல வரல. அதாவது ஒரு கதையில் 2-3 கதாபாத்திரம் காட்டும் பொழுது, ஒரு கதை இதை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது அவங்கள தான் நிறைய காட்ட முடியும். இப்போ ஆண்களுக்குரிய அந்த மாதிரி ஒரு தாட்டில் பிரச்சனைக்குரிய படமாக எடுக்கும்பொழுது அதை பற்றி நிறைய பேசப்படுன்றீங்க. அந்த இடத்துல அவ்வளோ இல்லை. ஆனால் ஆண் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணினா என்ன விளைவு ஏற்படும், அப்போ அவன் தலையிலே அவன் மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நஷ்டம் தான் ஏற்படுத்திக்கும். அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ அவனுக்கு ஒரு பாடம் கிடைக்குது இல்லையா. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அப்புறம் லவ் பண்ணும்போது அம்மா எதிர்த்தோடனே அதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை நியாயமா. அப்போ அம்மா எதிர்த்தா இப்போ அந்த பொண்ணு கதி என்ன வருது. அப்போ உண்மையான காதல்னா அம்மாட்ட ஃபைட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணே கட்டிகிட்டு இருக்கணும். நீ என்ன பண்ண, பிடிக்காத வேற ஒரு பொண்ணை கட்டிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கை அழிச்சிட்டு இந்த பொண்ணு வாழ்க்கை அழிச்சா அது தப்பு தானே. இப்போ யார் நஷ்டம் அடைஞ்சது, நீ தான் நஷ்டம் அடைஞ்ச. நல்லா போர் அடிக்காமல் போதையா, சுவாரஸ்யமாக போகுது, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப ஒன்றும் இல்லை, இதாக இல்லை. நன்றி, தேங்க்யூ.